ஒரு சமையல்காரர் ஒரு குருநாதர்கிட்ட சமையல் கத்துக்கிறாரு. சமையல் ஸ்டூடெண்ட் கத்துக்கிட்டு ஒரு நாள், குருவே நான் சொந்தமா கல்யாணத்துக்கு சமைக்க போறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரிப்பா போயிட்டு வா. குருவே சமைச்சு முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சோன்னே நல்லா இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டாராம். நீ என்ன பண்ணு, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சோன்னா கை கழுவு வருவாங்கல்ல, அங்க போய் நின்னுக்கோன்னு நின்னுக்கோ, அவ்வளவுதான், நில்லு, உனக்கு நல்லதா கெட்டதா தெரிஞ்சிடும். எல்லாரும் கை கழுவிட்டு சமையலை பத்தி பேசவே இல்லையாமா. அப்பா பஸ் எத்தனை மணிக்கு வரும், அப்ப அந்த கோட் நல்லா இருக்குல்லப்பா, என்ன பேசிட்டு போயிட்டாங்களாமா. இவருக்கு மன வருத்தமாமா. குருவே கஷ்டப்பட்டு சமைச்சேன் குருவே, கைகளோட இடத்துல ஒருத்தர் கூட சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்லைன்னு சொன்னதே இல்லைன்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னாராமா, அப்போ சூப்பரா இருந்திருக்குன்னு சொன்னாராம். யாரும் நல்லா இருந்தா சொல்லவே மாட்டாங்க. அன்பு மனிதர்கள், முட்டாள் மனிதர்கள், இம்சை மனிதர்கள், நச்சு மனிதர்கள், கல் மனிதர்கள், ஞானிகள். யார் இந்த ஞானின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஞானி என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் கூட அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் டீல் கூட ஒன்னா இருந்து காபி சாப்பிட்டு ஒன்னா இருந்து கொஞ்ச நேரம் பழகினா டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க இந்த 5ல இவர் யாருன்னு. கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க. அவங்கனால இவருங்க இந்த 6 பேர் சொன்ன இல்லைங்களா, இந்த 5 பேர்னால இந்த ஞானியை டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. அதான் ஞானி. பேச 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 உங்களுக்கு எல்லாமே புரியுங்க. கம்ப்ளீட் சொல்யூஷன். இனிமேல் யாரா இருந்தாலும் சரிங்க, நம்மள ஒன்றும் பண்ண முடியாது. ஞானி என்றால் என்னவென்றால், ஞானி வேற யாரையும் துன்பப்படுத்த மாட்டார்கள், அவரை யாராலும் துன்பப்படுத்த முடியாது.